ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இவைகளை கூட ஒரு முக்கியமான ஒரு பர்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் பார்ப்போமா? நெப்போலியன் அஞ்சா நெஞ்சன், மாபெரும் வீரன், வெற்றி பெறுவதிலே உறுதியாக இருந்தவன். ஒருமுறை அவனோட தளபதிகள் அவனது மனோதிடத்தை சோதிக்க நினைத்தார்கள். அவன் எவ்வளோ தைரியசாலி, அவன் எப்படி அவனை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினச்சாங்க. ஒரு தேநீர் விருந்து, ஒரு பார்ட்டி ஒன்று வச்சு அதில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி நினச்சாங்க. தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு விட்டு தேநீர் அருந்தும் நேரம், அந்த நேரத்தில் ஒரு பலத்த பீரங்கியை வெடிக்க செய்வதான் அவங்கள திட்டமாக இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு நெப்போலியன் எப்படி மிரண்டு போகிறான், எப்படி அவன் பயந்து போகிறாங்கிறது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி யோசித்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. தளபதிகளின் ஏற்பாட்டின்படியே மாபெரும் யாவரும் தேநீர் அருந்தி யாவரும் கிண்ணத்தை எடுத்து அவங்க பீரங்கி கிண்ணத்தை எடுத்து வாயில் வைக்கவும், அந்த வாயில் வைக்கிற நேரத்தில் பீரங்கி வெடிக்கவும் சரியாக இருந்துச்சு. பீரங்கி வெடிக்கும் என்று அறிந்திருந்த தளபதிகள் கூட என்ன பண்ணாங்க, தேநீர் கோப்பையை அப்படி தடக்குன்னு அப்படி படபடன்னு பாய்ந்ததில் அந்த தேநீரை கூட சிந்திட்டாங்க. சில பேர் கோப்பை என்ன பண்ணாங்க, கீழே போட்டு உடச்சிட்டாங்க. ஆனால் நெப்போலியன் எப்படி இருந்தார்? நெப்போலியன் நிம்மதியாக அந்த கப்பில் இருக்கிற தேநீரெல்லாம் காலி செஞ்சுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு மிகவும் சமாதானமாக அவர் கேட்குறாரு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டதே, அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். தளபதிகள் ஏற்பாடு பண்ணியிருந்த விஷயத்தை அப்போ தான் அந்த நெப்போலியன்கிட்ட சொல்கிறாங்க. நெப்போலியன் மனோதைரியத்தை அவன் மூலமாக இந்த காரியங்கள், அவனோட மனோதைரியம் எப்படி திட்டமாக அவர் எவ்வளோ நல்லா போல்டாக அப்படி இருக்காருங்கிறத இந்த சம்பவத்து மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. திட நம்பிக்கை பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம திட நம்பிக்கையோடு இருக்க ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த்ஃபுல்லோடு இருக்கும்போது பயம் நம்மளை அணுகிறதில்ல. இதுதான் நம்ம என்ன இதில் பார்க்குறோம், பரிசுத்த வேதாகமும் நம்ம பைபிளில் பார்க்குறோம். 1 யோவான் 4:18 நாம் பார்க்கிறோம், அன்பில் பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அப்போ நம்ம பயம் இருக்கவே கூடாது. பயம் யாருக்கு மட்டும் பயப்படணும்? கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். நம்ம உலகத்தில், நம்ம வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோம், நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு வேலைகள் செய்கிறோம், நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். மனுஷங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மனுஷங்களுக்கு பயப்படுகிறது கண்ணியை வரவிக்கும், அது பிரச்சனை உண்டாக்கும்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்ம மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது. உயர் அதிகாரிகளுக்கு நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தலாம். ஆனால் பயப்படக்கூடாது. நம்ம பயம் ஆண்டவர் நம்மளை உருவாக்கின தேவன் ஒருவருக்கு தான் நம்ம பயப்படணும். அப்போ தேவன் மேலே முழுமையாக நம்ம அன்பு வைக்கும்போது, முழுமையான அன்பு, அரவணைப்பு, ஈடுபாடு இருக்கும்போது நம்ம பயப்பட மாட்டோம். அதுதான் வேதத்தில் பார்த்தோம், பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. என்ன பிள்ளைங்களா, என்ன என் தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நம்ம பயமுள்ள ஆவியோடு இல்லாமல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மீது முழு அன்போடு முழு நம்பிக்கையோடு அவர் என் கூட இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், அந்த வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அவர் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்கும்போது நம்ம பயப்படவே மாட்டோம்.
எல்லாரும் இந்த வசனத்தின்படி நம் வாழ்க்கையில் நாம் பயத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு முழு அன்போடு விசுவாசத்தோடு வைத்து வாழ்க்கையை தொடருவோமா? கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.